வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வழக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியில் யூனிட் 2லேருந்து சில முக்கியமான கொஷினை பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறதுனால பேப்பர் 2, அதாவது சோசியல் ப்ளஸ் தமிழ், சைக்காலஜி, இங்கிலீஷ் அதை ஆரம்பிக்க போகிறதுனால நான் பிஜிடிஆர்பி பார்த்தீங்கன்னா ரேராக தான் வரும். ஆனால் மெட்டீரியல் ரெடியாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். சரிங்களா? வாங்கிக்கலாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர் லிங்க் தரேன், நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு கொஷினை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏஜென்சி ஆஃப் சோசியலைசேஷன். இந்த சமூகப்படுத்துதலில் முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டு ஏஜென்சி அப்படின்னு சொல்கிறது ஃபேமிலி, ப்ரைமரி ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்டரி ஏஜென்சி சொல்லும்போது தான் ஸ்கூலு, நண்பர்கள் அந்த மாதிரி வரும். சரிங்களா? பார்த்துங்க. அது அடுத்தது ஹிடன் கரிக்குலம் இன் ஸ்கூல் மெயின்லி கான்ட்ரிபியூட்ஸ் சோசியலைசேஷன். ஹிடன் கரிக்குலம் அப்படின்னா என்னென்னா, ப்ராப்பராக ஸ்கூலில் அந்த ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் இல்லாமல் தனியாக நம்ம போகிற போக்கில் ஸ்டூடெண்ட்டோட பழகிற போதும், டீச்சரோட பேசுகிற போதும் சில விஷயங்களை கற்றுக்குறோம். அதாவது ஒபீடியன்ட், ஃப்ரெண்ட்ஷிப், அதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுது, வருது. ஸோ அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஹிடன் கரிக்குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டரி ஏஜென்சிஸ் ஆஃப் சோசியலைசேஷன் ஏற்கனவே பார்த்தோம். ஸ்கூல், பியர்ஸ் அண்ட் மீடியா, அதெல்லாம் செகண்டரி ஏஜென்சி ஆஃப் சோசியலைசேஷன். caste system in India is an example of பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்னா அந்த படிநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டிக்கல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி, ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ன்னு இருக்குது. வெர்டிக்கல் வந்து மொபிலிட்டியில் வரும், வெர்டிக்கல் ஹரிசாண்டல் அப்படிங்கிறது. இது ஓப்பன் க்ளோஸ்ன்னு இருக்குது. இந்த கேஸ்ட் எப்படின்னா க்ளோஸ்டு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஏன்னா அந்த ஒரு தடவை அந்த கேஸ்ட்டில் அப்புறம் தான் நம்ப முடியாது, வேறு எது போக முடியாது. அது வந்து இப்போ க்ளோஸ்ட் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். ஆனால் என்ன பண்ணிடலாம், ஏழையாக இருந்தால் பணக்காரன் ஆகலாம், வேறு கல்வி இல்லாட்டி கல்வியை பெற்றுக்கலாம், அதெல்லாம் ஓப்பனில் வரும். ஸோ இது கேஸ்ட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். பார்த்திங்கன்னா மூடப்பட்ட ஒரு அடுக்கு நிலைன்னு அப்படி வரும். சரிங்களா? மேற்கொண்டு நம்ம இதில் மாற முடியாது, அதான் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து கிளாஸ் சிஸ்டம் இஸ் பேஸ்ட் ஆன். கிளாஸ் அப்படிங்கிறது கேஸ்ட் சிஸ்டம் வேறு, கிளாஸ் சிஸ்டம் வேறு. கிளாஸ் அப்படின்னா ஏழை, பணக்காரன், நல்லவன், கெட்டவன், அதே மாதிரி அந்த மாதிரி வரும். சரிங்களா? இதுதான் கிளாஸ் சிஸ்டம். இது எதன் அடிப்படையில்னா செய்கிற வேலையின் மூலம், படிப்பின் மூலம் வர்றது தான் அந்த கிளாஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது. சரிங்களா? ரிசர்வேஷன் பாலிசி இன் இந்தியா அட்டம்ஸ் டு ரெடியூஸ். ரிசர்வேஷன் பாலிசி அந்த கொடுக்குறாங்கல்ல, ரிசர்வேஷன் கொடுக்குறது எதை குறைக்கிறதுக்காக கொடுக்கப்படுதுன்னா சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனை என்ன பண்ணுறது, அந்த சமூக அடுக்கு நிலையை குறைச்சி அனைவரும் சமமாக இருக்கிறதா அந்த ரிசர்வேஷன் பாலிசி சொல்லுது. எல்லாரையும் அந்த சமூகத்தில் ஒரே ஈக்குவாலிட்டியாக பார்க்குறதா சொல்லுது. ஸோ இது வந்து ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா இந்த சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷனை குறைக்குது, ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் ஆக்குபேஷன் டு ஹையர் ஆக்குபேஷன். ஒரு வேலையில் இருக்கார், இன்னொரு வேலைக்கு போகிறாரு மேலே, அப்போ இதுனா வெர்டிக்கல் மொபிலிட்டி. சரிங்களா? இந்த ஹரிசாண்டல் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 50,000 சம்பளம் வாங்கினா மேனேஜர் லெவலில் அதே மாதிரி அடுத்த கம்பெனியில் போய் அதே மேனேஜர் போஸ்ட்டுக்கு 50,000 வாங்குறது. ஸோ அதான் அந்த வெர்டிக்கல் ஹரிசாண்டல் மொபிலிட்டிங்கிறது. சரிங்களா? அடுத்து இன்ட்ரா ஜெனரேஷனல் மொபிலிட்டி மீன்ஸ் மூவ்மெண்ட் பிட்வீன் பேரண்ட் அண்ட் சைல்டு ஜெனரேஷன். அதாவது தகப்பன் இளையாக இருந்தாலும் மகனுக்கு வந்து நல்ல கல்வி கொடுத்து அவனை என்ன பண்ணுறது, உயர்த்துறது. சரிங்களா? அதாவது பேரண்ட்டு அண்ட் அடுத்த ஜெனரேஷனுக்கு இடையில் நடைபெறது தான் இன்டர் ஜெனரேஷனல். இன்ட்ரா அப்படின்னு ஒன்று கான்செப்ட் இருக்குது. இன்டர் அப்படிங்கிறது. இன்டருங்கிறது இப்போ பார்க்குறது. இன்ட்ராங்கிறது அந்த ஒரு குழந்தை அதனுடைய வாழ்நாளில் நிறைய மாற்றங்களை மேலே போகிறது அல்லது வேறு பொசிஷனுக்கு போகிறது தான் என்ன சொல்லுவாங்க, இன்ட்ரா ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மிட் டே மீல் ஸ்கீம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பார்த்திங்கன்னா சோசியல் ஜஸ்டிஸ். சமூக நீதி நிலைப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் என்ன ஒன்று, அந்த மிட் டே மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டம். அடுத்து எஜுகேஷன் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோசியல் சேஞ்ச். எஜுகேஷன் வந்து சமூக மாற்றத்துக்கான ஒரு கருவி. ஏன் பிகாஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அது என்ன பண்ணுது, கிரிட்டிக்கல் திங்கிங்கையும் நியூ வேல்யூஸையும் என்ன பண்ணுது, ப்ரொமோட் பண்ணுது. அடுத்து கொட்டேஷன். எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்டு.
எஜுகேஷன் ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அதை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த உலகத்தை மாற்றலாம் அப்படின்னு சொன்னவர் நெல்சன் மண்டேலா. அடுத்து பார்த்திங்கன்னா அடல்ட் லிட்ரஸி மூவ்மெண்ட், வயது வந்தோருக்கான அந்த எழுத்தறிவு இயக்கம். அது வந்து உங்களுக்கு எதை சொல்லுதுன்னா சோசியல் சேஞ்சை சொல்லுது. ஆப்ஷன் பி, சோசியல் சேஞ்ச். ஒரு சமுதாயத்திற்கு ஒரு தலைமுறைக்கு எழுத்தறிவு கொடுக்குறது மூலம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து சோசியலாக என்ன ஆகுது, எக்கனாமிக்கலாகவும் மற்ற விஷயத்துலேயும் பார்த்திங்கன்னா மாறுது. அதான் சோசியல் சேஞ்சுக்கு இது வந்து வழிவகுக்குது, சமூக மாற்றம். Ernst Comet இஸ் known as ஃபாதர் ஆஃப் சோசியாலஜி. இவர் தான் இந்த பாசிட்டிவிசம், நேர்மறைவாதம் அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்லியிருப்பார். சரிங்களா. அடுத்து காமெட்ஸ் லா ஆஃப் 3 ஸ்டேஜஸ் அப்படிங்கிற சொல்லியிருப்பார். அதில் 3 என்னென்னா தியாலஜிக்கல், மெட்டாஃபிசிக்கல், பாசிட்டிவ். மேக்ஸ் வெப்பர் எம்ஃபசைஸ்ட் பார்த்திங்கன்னா சொசைட்டியில் காணப்படுற ரேஷனலைசேஷன், பியூரோக்ராசி, அதை பற்றி என்ன பண்ணியிருப்பார்னா சொல்லியிருப்பார். Weber's concept of life chances is connected with stratification and education. இந்த லைஃப் சான்சஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறார் யாருன்னா வெப்பர். வாழ்க்கையில் கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி மனிதனானவன் கீழ்நிலையிலேருந்து மேலடுக்கு என்ன பண்ணலாம், போகலாம் த்ரூ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கார்ல் மார்க்ஸ் வியூட் எஜுகேஷன் அஸ் டூல் ஃபார் கேபிட்டலிஸ்ட் டாமினேஷன். அதாவது கார்ல் மார்க்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, அப்பா நீ ஸ்கூல் வந்து ஒன்றும் இது மாற்றத்தில் ஏற்படுத்தலை, அது மேலும் மேலும் அந்த முதலாளித்துவத்தை, அவங்களுடைய ஆதிக்கத்தை தான் என்ன பண்ணுது, அது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எஜுகேஷனை பற்றி சொல்லுவார். அதாவது எஜுகேஷன் வந்து ஈக்குவாலிட்டியை பார்த்தினா இது பண்ணுறதுக்கு பதிலாக இன்இக்வாலிட்டி தான் பாருது, நிறைய ஸ்டேஜஸை அவங்க பிரிவுகளை தான் ஏற்படுத்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவார் மார்க்ஸ். அவர் தான் 2 புக்கு, அதாவது தாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருப்பார். சரிங்களா. அடுத்து மார்க்ஸ் தியரி இஸ் பேஸ்ட் ஆன் கிளாஸ் ஸ்ட்ரகிள் அல்லது கான்ஃப்ளிக்ட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக் பேஸ், எக்கனாமிக்கில் கீழ்நிலையில் ஒரு பகுதியும் மேல்நிலையில் ஒரு ஆளும் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய அந்த 2 பகுதிகளுக்கிடையே அடிக்கடி என்ன பண்ணும், முரண்பாடு இருக்கும். சரிங்களா. அதை பற்றி சொல்கிறது தான் அந்த மார்க்ஸ் தியரி. எமிலி டர்க்கிம் பிலீவ்ட் எஜுகேஷன் டிரான்ஸ்மிட். எமிலி என்ன பண்ணுறாருனா எஜுகேஷன் எதை கடத்துது அப்படின்னு சொல்கிறாருன்னா கலெக்டிவ் கான்சைன்ஸ் அண்ட் சோசியல் சாலிடாரிட்டி, ரொம்ப முக்கியம் அது. டர்க்கிம் ஸ்ட்ரெஸ்ட் தட் மாரல் எஜுகேஷன் இஸ் எசென்சியல் ஃபார் மெயின்டைனிங் சோசியல் ஆர்டர். டர்க்கிம் என்ன சொல்கிறாருன்னா அந்த நீதி போதனையான கல்வி முக்கியம், ஏன்னா அதான் என்ன பண்ணுது சோசியலில் ஒரு ஆர்டரை ஒழுங்கு என்ன பண்ணுது, மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறார். இந்த ஹெர்பர்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிற எதனோட தொடர்புடையவர்னா சோசியல் டார்வினிசம். டார்வின் என்ன சொல்லியிருப்பார்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். எதெல்லாம் ஃபிட்டாக இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணும், தப்பி பொழைச்சிரு அப்படின்னு சொல்லுவார் டார்வின். அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஸ்பென்சருடைய தத்துவம் இருக்கும். ஸ்பென்சர் பிலீவ்ட் எஜுகேஷன் ஷுட் ப்ரிப்பேர் இண்டிவிஜுவல் ஃபார் கம்ப்ளீட் லிவிங். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம மனித வாழ்க்கையை ஒரு லிவிங் ஆர்கான்ஸ், ஒரு உயிரினத்தோடு என்ன பண்ணியிருப்பார், கம்பேர் பண்ணியிருப்பார். Paulo Freire is famous for banking concept and problem posing education. பேங்கிங் கான்செப்ட்னா வெறுமனே நாலேஜை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, ஸ்டூடெண்ட்டை கடத்தக்கூடாது, அவனுக்கு வந்து எந்த சுச்சுவேஷனில் எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுவார். இந்த பேங்கிங் மாடல் அப்படின்னு சொன்னது வந்து பாலோ ஃப்ரேஸ் டைலாக்கியல் மெத்தட், ரொம்ப முக்கியம். டைலாக்கியல் மெத்தடில் சொன்னவர் பார்த்திங்கன்னா ஃப்ரே. இது என்ன சொல்லுதுன்னா டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு இடையில் பார்ட்னர்ஷிப் இருக்கணும் லேர்னிங்கில். 2 பேரும் என்ன பண்ணணும், மியூச்சுவலாக இது பண்ணணும். டீச்சர் வந்து ரொம்ப எதாச்சியோட அத்தாரிட்டேட்டிவாக நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அண்ட் ஃப்ரே வியூ எஜுகேஷன் ஷுட் லீட் டு கான்சன்ட்ரேஷன் கிரிட்டிக்கல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவார். கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் அவேர்னஸ் சொல்கிறாரு. அது சொன்னது பார்த்திங்கன்னா ஃப்ரே. இதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே இந்த லெக்சர் வீடியோவில் போட்டிருக்கோம் தனியாக நோட்ஸ் பார்க்கும்போது. பெடகாகி ஆஃப் த ஆப்ரஸ்ட் அப்படிங்கிற புக்கை எழுதினவர் பார்த்திங்கன்னா பாலோ ஃப்ரே. அடுத்து சோசியல் சேஞ்ச் கேன் பி, அந்த சமூக மாற்றம் வந்து ஒருவேளை முன்னேற்றமாகவும் இருக்கலாம், பின்னாடி கொண்டு போகிறதாகவும் இருக்கலாம். ப்ரோக்ரெசிவ் ஆர் ரெக்ரெசிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்து எஜுகேஷன் தட் ரீப்ரொடியூசஸ் இன்இக்வாலிட்டி. எஜுகேஷன் தட் ரீப்ரொடியூசஸ் இன்இக்வாலிட்டி இஸ் லிங்க்டு டு த தியரி ஆஃப் கார்ல் மார்க்ஸ்.
கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, எஜுகேஷன் பார்த்திங்கன்னா ஈக்குவலாட்டிலாம் கொண்டு வரல, அது மறுபடியும் என்ன பண்ணுது, சமமின்மையை தான் கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருப்பார். சைல்ட் லேர்னிங் பேட்ரியாட்டிசம் த்ரூ ஸ்கூல் செலப்ரேஷன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹிடன் கரிக்குலம். அந்த குழந்தை வந்து ஸ்கூலில் கொண்டாட்டங்கள் மூலம் இந்த சுதந்திர தினம் அதெல்லாம் கொண்டாடுற மூலம் தேசிய மனப்பான்மை ஏற்படுது. அது வந்து ஒரு ஹிடன் கரிக்குலத்துக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து, விச் இஸ் நாட் அன் ஏஜென்ட் ஆஃப் சோசியலைசேஷன். பார்த்திங்கன்னா டிஎன்ஏ சோசியலைசேஷன் அப்படிங்கிறது மரபு சார்ந்தது இல்லை. இந்த ஃபேமிலி, டெலிவிஷன், மீடியா அது சம்மந்தப்பட்டு அதை வழியே தான் நம்ம என்ன பண்ணுறோம், சோசியல் படுத்தப்படுறோம், சமூக படுத்தப்படுறோம். த டேர்ம் ஆன்சிபிட்டரி சோசியலைசேஷன் மீன்ஸ் லேர்னிங் வேல்யூஸ் ஆஃப் குரூப் பிஃபோர் ஆக்சுவல் மெம்பர்ஷிப். அதாவது குரூப்பில் இணையறதுக்கு முன்னாடி அந்த குரூப்புடைய வேல்யூவை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அதான் ஆன்டிசிபேட்டரி சோசியலைசேஷன். இன்ஃபார்மல் சோசியலைசேஷன் அக்யூர்ஸ் த்ரூ. இன்ஃபார்மல் வந்து கேம்ஸ், மீடியா அண்ட் பியர் இன்ட்ராக்ஷன். அந்த ஃப்ரெண்ட்ஸோடு என்ன பண்ணுறது, பேசுகிற மூலமாக தான் அந்த இன்ஃபார்மல் சோசியலைசேஷன் நடக்குது. இன் ஓப்பன் சொசைட்டி சோசியல் பொசிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் அச்சீவ்மெண்ட் அண்ட் மெரிட். ஸ்ட்ரக்சரல் மொபிலிட்டி அக்யூர்ஸ். ஒரு சமுதாயத்தில் அதனுடைய அமைப்பே மாறுதுன்னா எப்போனா லார்ஜ் ஸ்கேல் சோசியல் சேஞ்ச் ஷிஃப்ட்ஸ் பீப்புள் ஸ்டேட்டஸ். பீப்புளுடைய ஸ்டேட்டஸை மிகப்பெரிய அளவில் ஒரு சோசியல் மாற்றம் நடக்கும்போது இந்த சமூகத்தில் அந்த அந்த அமைப்பே என்ன பண்ணுது, மாறுது. அதான் என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரக்சரல் மொபிலிட்டி அப்படிங்கிறாங்க. எஜுகேஷன் அஸ் அ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கல்ச்சர், அதை சொன்னவர் பார்த்தீங்கன்னா டர்கீம். ஃபர்ஸ்ட் காமெட் பாசிட்டிவ் ஸ்டேஜ் எம்பசைஸ்ட் சயின்ஸ் அண்ட் அப்சர்வேஷன். அடுத்து, வெப்பர்ஸ் கான்செப்ட் ஆஃப் ப்ரொட்டஸ்டன்ட் எத்திக் இஸ் லிங்க் டு growth ஆஃப் கேபிட்டலிசம். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கார்ல் மார்க்ஸ் டிவைடட் சொசைட்டி இன்டு 2 பிரிவாக பிரிக்கிறாரு, பர்கிஸ் அண்ட் ப்ரோலேட். முதலாளி மற்றும் தொழிலாளி வர்க்கமாக பிரிக்கிறாரு. அடுத்து, பாலோ ஃப்ரேரே கான்ஸ்டிடேஷன் மீன்ஸ் டெவலப்பிங் கிரிட்டிக்கல் அவேர்னஸ் ஆஃப் அப்ரெஷன். சரிங்களா, இந்த கான்ஸ்டிடேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொன்னது பாலோ ஃப்ரே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் இல்லுஸ்ட்ரேட் ரீசோசியலைசேஷன். பார்த்தீங்கன்னா, an army recruit adapting to military discipline. இப்போ ஒரு நபர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நார்மலாக சோசியல் இருக்கார், நார்மலாக இருக்கும். ஆனால் ஒரு இந்த மிலிட்ரி இதுக்கு போகும்போது இவர் பண்ண வேலைகள்லாம் மறுபடியும் இது பண்ணிவிட்டு இங்கே புதுசாக என்ன பண்ண வேண்டிய கற்றுக்க வேண்டியிருக்கு. அதான் இந்த ரீசோசியலைசேஷன் அப்படிங்கிறாங்க. நார்மலாக ஒரு சமுதாயத்தில் இருப்பார், ஆனால் இங்கே மிலிட்ரிக்கு போகிறது அது ஒரு அமைப்பாக இருக்கும். சரிங்களா, அதான் ரீசோசியலைசேஷன். அடுத்து, who among the following describes socialization as internalization of culture? டர்கீம். ஸ்டேட்டஸ் குரூப் அப்படிங்கிற டேர்ம் ஐடியாவை ஸ்ட்ராட்டிஃபிகேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த சமூகவியல் அறிஞர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வெபர். த கான்செப்ட் ஆஃப் அனாமி இதை சொன்னது பார்த்தீங்கன்னா டர்கீம். சரிங்களா, நம்மளே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.